ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா. நம்ம ரமண பகவானோட அருளை வந்து இன்றைக்கி நம்ம பரிபூர்ணமாக அந்த ரமண நாமத்து மூலமாக சொல்லிகிட்டே இருந்து பெறணும். என்னென்னா, எனக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து ரொம்ப கலப்பு. அதுலேயும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் பெட்டல்ஸ் புக்கு அருமையாக இருக்கும். அதுலேருந்து ஏதாவது வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது கிடைக்கல, எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. அடிக்கடி பார்த்தா தெரியும், இப்போல்லாம் எப்போவோ பார்க்குற மாதிரி இருக்குது. பகவானை நினச்சிட்டு அவர் நாமம். அது டேவிட் காட்மேன் கூட நேற்றுக்கு அந்த கேபில் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். டேவிட் காட்மேன் அந்த புக்ஸை பற்றி ஒரு இதில் சொல்லும்போது சொல்கிறார், நன்னகாருவை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாரையும் செல்ஃப் என்கொயரி பண்ணிட்டு வரோம். ரமண பகவானோட டிசைப்பிளாக இருந்தார் நன்னகாரு. மானசீகமாக ஏற்றுட்டார் பகவானை. வில்லேஜ்லேருந்து வரவா அதெல்லாம் கிடையாது. அவரோட டிவோட்டிஸ் கேதரிங்ஸ் எல்லாருக்குமே செல்ஃப் என்கொயரி கண்டிப்பாக உண்டு. அருணாச்சலத்தை பார்க்குறதும் உண்டு, செல்ஃப் என்கொயரியும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த செல்ஃப் என்கொயரி வந்து பகவான் ரொம்ப அழகாக அவர் காலத்திலேயே இந்த 28 கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பகவானே தொகுத்துது. என்ன இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற வருஷம் வந்து அது ரிவைஸ் பண்ணுது. அதில் வந்து பகவான் அத்தனமாக சொல்கிறார், நான் என்று சதா நினைத்து கொண்டிருந்தால் கூட அங்கே கொண்டு போய் விட்டுவிடும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த நான்கிற நான் ஜபம் பண்ண சொல்லலை பகவான். ஹூஆமேன்னு திருப்பி கேட்க சொல்லலை. என்ன சொல்கிறார்? நான் கருதிக்கொண்டே இருக்கிறார். கருதிக்கொண்டே இருந்தால் அங்கே கொண்டு போய் விட்டுவிடும். ஒவ்வொரு குருவும் ஒரு உபதேசம் பண்ணுவார். நம்ம பகவான் பண்ணுது நான் யார், கோஹம் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை குரு நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் ரமண பகவானை மறக்காமல் இருப்போம். அகிலாண்ட் அம்மா வந்து குரு பூர்ணிமாவில் தான் பகவான்கிட்ட உபதேசம் வாங்கிண்டா. இப்போ பகவான் குளிக்க கூட போகலையாம். அப்போ கூட பரவாயில்ல, ஏன்னா பகவான் அத்தியாசிரமி. அவர் ஆத்ம தீர்த்தத்தில் எப்பவுமே குளிச்சுன்னு தான் இருக்கார். அதனால தான் நொச்சூர் அண்ணா கூட ஆத்ம தீர்த்தம் அப்படின்னு, நொச்சூர் ஆச்சாரியார் கூட ஆத்ம தீர்த்தம்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர் வச்சுருந்தார். கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் நின்றது கண்டேன் கண்டன நின்றிட கருத்தெழவில்லை கண்டில நின்றிட கருத்தெழுமாறன் விண்டுது விளக்கிடு விரலுருவோனார் விண்டிலை பண்டு நீ விளக்கினை என்றால் விண்டிடா துன்னிலை விளக்கிடவென்றே விண்டலம் அச்சலமா விளங்கிட நின்றாய். அச்சலமா விளங்கிட நின்றாய்ன்னு அருணாச்சலத்தை பார்த்து சொல்கிறார் பகவான். அதுலேயே நல்ல ஆத்ம இது. இந்த ஸ்லோகமே ஆன்யாரும் சரி அருணாச்சல பக்தியும் இதில் ஒரு சேர கொடுத்துருக்கார். அருணாச்சல அஷ்டகத்தில் 2வது ஸ்டான்ஸாக படித்தேன். கண்டவன் நின்றது கண்டேன்னு நம்ம ரமணா.